அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜனுடைய அன்பான வணக்கங்கள். இன்று 28/1/2025 தை மாதம் 14ஆம் தேதி. இன்று புதன்கிழமை, தசமி திதி. இன்று ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. தசமினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய திதி. இந்த நாளிலே ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது, புதன்கிழமை இணைகிறது. மிகவும் ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே மகாவிஷ்ணு 108 திவ்ய தேசங்களை சார்ந்த திருக்கோயில்கள், மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வருவது ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரம் என்றாலே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதார நட்சத்திரம். அதே போல அனைத்து பெருமாள்களுக்கும் சிறப்பான ஒரு நட்சத்திரமாக அமையப்பெறுகின்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். இந்த நாள் தசமி திதியும் அதே போல புதன்கிழமையும் சம்பரிக்கிறது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு விசேஷம் நினைப்பாங்க. அப்படி கிடையாது, புதன்கிழமையும் ரொம்ப விசேஷம். இந்த சனிக்கிழமையை விட புதன்கிழமைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வரும்போது பன்மடங்கான ஒரு எனர்ஜி, அதாவது பவர் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது என்னன்னா ஒரு அருள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாள் தசமி திதியும் சேர்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தசமின்னா நிறைய பேர் தெரியாது, விஜயதசமி மட்டும் தான் கொண்டாடுவாங்க. தசமி என்றால் வெற்றியை தரக்கூடிய ஒரு திதி. இந்த நாளிலே நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு கட்டிட்டு வீடு பாதியிலே நிற்கும், பிளானிங் சரி இருக்காது. சில நேரத்தில் உரிய தொகை வராமல், அதாவது காரிய தடங்கள் ஏற்படக்கூடிய நபர்கள், வீடு அது மாதிரி வண்டி வாங்கிறது, இஎம்ஐ ப்ராப்ளம், காரிய தடைகள் ஏற்படக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்று தாமரை மலரால் அர்ச்சனை செய்து வரும்போது உங்கள் காரியம் தடையின்றி நடைபெற்று ஒரு அதி அற்புதமான சூழல், எந்த விதத்திலும் சுபிட்சம் தரக்கூடியது. நிறைய பேர் நினைக்கலாங்க, துளசி தானங்க சாத்தணும் அப்படின்னா, துளசி இறைவனுடைய பாத அர்ப்பணம். எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா துளசி சாமிக்கு மேலே சாத்த மாட்டாங்க, பாதத்தில் தான் சாத்துவாங்க. தாமரை மலர் என்பது கிருஷ்ண பரமாத்மாக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு உரித்தான மலர். இந்த தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் வெற்றி அடைந்து ஒரு இன்பமான சூழல் வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் அல்லது நரசிம்மமூர்த்தியை தரிசனம் செய்து வர சந்திராஷ்டமத்திலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான சூழல் உங்களுக்கு சேர்கிறது. நேயர்களே, நாம் இப்பொழுது 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு உழைப்பிற்கு உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே உங்களது கடின உழைப்பும் ஆற்றலுமே ஒரு இன்பமான சூழலை தரும். இந்த நாளிலே உங்களது உழைப்பும் உயர்வும் தரக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே அதி அற்புதமான செயல்கள், அதே போல உங்களது உழைப்பே உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய சூழலை தரக்கூடிய நாள். இன்று உங்களது தகுதி அடிப்படையிலே உங்களது படிப்பு மேன்மையும், அதே போல இந்த நாள் உங்களது உரிய அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் பெறக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது உங்கள் ராசியாதிபதி யோகாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி காணக்கூடிய நாளாக அமைப்பு. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியருக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரம் இருந்தும் அதற்கான பயன்பாட்டு இல்லாமல் தெரிவது போல தோன்றினாலும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, ஆனால் நம்ம எதையும் பயன்படுத்த முடியலன்ற ஒரு விரக்தி தரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மன விரக்தி, அதே போல ஒரு சில நபர்களை பார்த்து எரிச்சல் அடைதல், சில நேரங்களிலே உங்களது ஆற்றல் மென்மேலும் பெற்றாலும் தேவையில்லாத விஷயங்களால் உங்களது மதிப்பு மரியாதைகள் குறைத்து சூழல் உங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகையால் சரியான முறையிலே உங்கள் கவனத்தை சிதற விடாமல் அதற்குரிய விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளும் போது உங்கள் மதிப்பு மரியாதை அதே போல உரிய அங்கீகாரம் பெற்று சிறப்பான சூழலை தரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே கருமை நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு அதி அற்புதமான விஷயங்கள் நடைபெற உள்ளது. ஏனெனில் எதிர்மறையான விஷயங்களை நேர்மறையாக மாற்றக்கூடிய சக்தி கருமை நிற ஆடைக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியினுடைய மண்டலத்திலே குரு சஞ்சரிக்கின்றார்.
பால்மதியும் பரமகுருவும் நின்ற இடம் பாழ் என்று சொல்வார்கள். பரமகுரு சஞ்சரிப்பதால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், வீண் பேட்டங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. அதே போல உங்களுடைய ராசிநாதனாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே வருகின்ற நாள் வீணான விஷயங்களை மனத்திலே குழப்பிக் கொள்ளாமல் உரிய விஷயத்திற்காக உங்களது நேரத்தை செலவிடுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக வீண் அலைச்சல் ஏற்படும். துளை தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இடம்பெயரக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களிலே உங்கள் இடம்பெயரக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொண்டு உரிய இடத்திலே இருக்கும்படியாக சூழல்களை ஏற்படுத்தி தரும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்றது போல சில நேரங்களில் உங்கள் மாற்றத்தை தவிர்த்து கொண்டு இந்த நாளிலே உங்களுடைய தவமும் தியானமும் செய்யக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாள் நீங்கள் யார் என்று உங்களுக்கே தெரிய வரக்கூடிய நாளாக அமையப்பெறக்கூடிய ஒரு நாள். ஆகையால் இந்த நாளிலே பச்சை நிற ஆடை அணிவித்து செல்லும்போது உங்களது வெற்றிக்கான பாதை வழிவகுக்கும். கடகராசினியர்களே, இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்படுகிறது. இந்த நாளிலே கடின உழைப்பும் அதற்கேற்ற ஊதியமும் அதே போல உழைப்பிலே நல்ல சூழலும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள். பெண்களால் சில இடங்களிலே பிரச்சனைகள் வரலாம். அதே போல சந்திரனால் ஏற்படுகிற தோஷங்கள் உங்களுக்கு வர சேர்ந்து கொடுக்கும். ஆகையால் சக ஊழியர்களிடத்திலே சற்று கவனம் தேவை. நீங்கள் எதிர்பார்த்த சூழலிலே அதி அற்புதமான விஷயங்கள் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே உங்களது தொழில் மேன்மையும் முன்னேற்ற பாதைக்கான வழியும் வகுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே உங்களது தொழில் முன்னேற்றத்துக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் செய்து வாருங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு சிறப்பான சூழல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாள் உங்களது தொழில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சந்திரனுடைய பேராற்றலால் உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பும் நடைபெறும். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான சூழலும் அதி அற்புதமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியும் அதே போல செய்த தொழிலுக்கு உரிய பணம் வராமல் பண முடக்கங்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. தொழிலிலே அதி அற்புதமான விஷயத்தை சாதித்தாலும் உங்களுக்கான அங்கீகாரத்தை வேறு ஒரு நபர்கள் எடுத்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் கடின உழைப்பை பயன்படுத்தி பேர் வேறு எவரோ எடுப்பதால் சில நேரங்களிலே கோபமடையலாம். உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுவதால் உங்களுக்கு சற்று மனக்கவலை இருந்து வரலாம். அது அனைத்தும் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்கள் வந்து வெகு தொலைவில் இல்லாமல் இந்த நாளிலே உங்களுக்கான உழைப்பையும் முன்னேற்ற பாதையும் வரக்கூடிய நாள். இந்த நாளை கவனமாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவும் பெருங்கருணையும் வந்து சேரும். 11ஆம் இடத்திலே குரு சஞ்சரித்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு அதீத லாபமும் தனலாபங்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமையப்படக்கூடிய நாள் இன்று. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த நாள் ஒரு ஆரம்பத்திலே சில சோர்வான விஷயங்கள் நடந்தாலும் ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் வாங்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இருந்து உற்றார் உறவினர்களுக்கு செலவு செய்தல் அதே போல சுப விரயங்கள் தரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே உங்கள் மதிப்பு மரியாதை அதே போல அநேக விஷயங்களும் சிறந்த முறையில் நடைபெற இருப்பதால் இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு உங்களது கவனச்சிதறலை குறைத்து கொண்டு ஒரு இன்பமான சூழலை தரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் மரகத பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் ஆசீர்வாதத்தால் சகல விஷயங்களும் கைகூடும். துலா ராசினியர்களே, ராசி மண்டலத்திலே உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான சூழலை தந்தாலும் கோச்சார ரீதியாக புதன் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சில மனக்குழப்பங்களும் மனோதைரியங்களும் இறந்து சில விஷயங்களுக்கு இரண்டு மனதாகவே காரியங்களை செயல்படுத்தி வருவீர்கள். தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதற்குரிய பணம் வராதால் சற்று மனக்கவலைகள் இருந்து வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வந்து அடையக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நண்பர்களிடத்திலே கடன் கொடுப்பதும் அதே போல தேவையில்லாத நபர்களிடத்திலே உங்கள் தொழிலுக்கான பணிகளை ஈடுபாடு செய்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழலை வந்து சேர்கின்றது. விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு இன்பமான நாளாக அமையப்பெறுகின்றது. சுக்கிரனுடைய பேரருளாலே நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதனை உரிய இடத்தில் பயன்பாடு செய்யாமல் பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அதே போல உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு வருவதால் கஷ்டங்கள் பல இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு உங்களது நேர்மையான வழியிலே செலுத்தும் போது 10ஆம் இடத்திலே கேது அமைப்பெறுகின்றார். அதனால் பதவியிலே சில இடமாற்றங்கள் அதே போல பதவியிலே உங்களுக்கு உயர் அதிகாரி இடத்தினால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம்.
இந்த நாளிலே தொழில் முன்னேற்றம் சற்று குறைவாக இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரமும் உங்கள் பெயரை இடம் பிடிக்க செய்யக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே கடின உழைப்பே செய்யும்போது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருந்தாலும் அதற்கான உரிய அங்கீகாரம் இல்லாததால் சற்று சோர்வடைந்தே காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைய எமது வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனுடைய பேராதரவு உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான சூழலை தரக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் அதே போல சில நேரங்களிலே மனக்குழப்பும் மனோதைரியங்களும் சற்று குறைவே உள்ளது. இந்த நாளிலே ஒரு இனிமையான சூழலும் அதே போல மனோதைரியங்களும் சற்று குறைந்திருந்தாலும் எடுத்த காரியத்தில் ஜெயித்தே தீர வேண்டும் என்ற ஒரு தோன்றுதலால் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல உங்கள் தொழிலிலே சற்று நலிவு இருந்தாலும் அது தீர்ந்து முன்னேற்ற பாதையும் அதற்கான சில விஷயங்களும் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே சற்று வண்டி வாகனங்களிலே செல்பவர்கள் சற்று கவனமாக செல்வது மிகவும் சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய எமது வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு முயற்சியும் உங்கள் மன தளர்ச்சி நீங்கி மன ஒற்றுமை அமைதியும் தரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் மென்மேலும் சிறப்பாய் அமையும். அதே போல தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் மனதை குழப்பித்துக் கொள்ளாமல் எடுத்த காரியங்களிலே நிறைவேறக்கூடிய விஷயங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பான முறையில் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் முயற்சியை கைவிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல நல்ல ஒரு முயற்சியை உங்களுக்கு தொழிலே செய்யும் போது தொழில் வெற்றி, அதே போல நல்ல ஒரு தகுதி அடிப்படையிலே வேலையிலே முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல வஸ்திரத்தை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவினால் நல்ல லாபத்தை. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு அதி அற்புதமான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வேலையிலே சற்று முன்னேற்றமும் அதே போல எடுத்த காரியங்கள் வெற்றி பெறவும், அதே போல சனியின் சில பாதிப்புகள் கதிர்வீச்சுகளால் உடல்நிலை சோர்வடைதலும், சில நேரங்களிலே வாழ்க்கை துணையிலே சில பிரச்சனைகள் வரலாம். ஏனெனில் 7ஆம் பாவத்திலே கேது அமையப்படுகின்றார். 5லே இருக்கக்கூடிய குருவால் சுபிட்சம் பெறக்கூடிய நீங்கள் சில நேரங்களிலே மனக்குழப்பமும் மனோ தைரியங்களை இழந்து எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யக்கூடிய நிலையிலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். சில நேரங்களிலே நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமாக செல்வது மிக மிக முக்கியம். அதே போல நீங்கள் வெள்ள நிறை ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கி மன ஒற்றுமை அமைதி கிடைக்கும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து ஒரு நிம்மதியான சூழலும் தந்தையார் வழி சொத்துக்களுக்கான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே பொன் பொருள் ஈட்டுதல், அதே போல புதிய தொழில் ஆரம்பிக்குதல், அதே போல நல்ல ஆடை ஆபரணங்கள், அதே போல புத்தாடை உடுத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சற்று மனக்குழப்பத்திலிருந்து விடுபெற்று இந்த நாள் ஒரு நிம்மதியான சூழலும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். இந்த நாளிலே சில சஞ்சலங்கள் இருந்தாலும் உங்களுக்கு குருவின் பேராசீர்வாதத்தினால் சில விஷயங்கள் சிறப்பாக நடைபெற அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே சற்று கவனமாக இருந்தால் நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை அணிவிப்பது மிகவும் சிறப்பான சூழலை தரக்கூடும். இந்த நாள் இனி நாளாக அமைய எமது பூர்ண நல்லாசிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.